அனைவருக்கும் வணக்கம். சிறையடைக்க சீரியல் இன்றைக்கி என்ன பரவாயில்லைன்னு சொல்லி பார்க்கலாம். மீனா வீட்டுக்கு வந்து அன்னாரம் அவங்க மாமனார் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு முத்தே முத்தே அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. மீனா வெங்கடா அப்படிங்கிறாங்க. இந்த மீனா உள்ளே இருக்காப்பா அப்படிங்கிறாங்க. அவளை வர சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன மாமா வந்துட்டேன் மாமா, சாப்பிட்றீங்களா, டிஃபன் சாப்பிட்றீங்களா, எடுத்து வைக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிம்மா, நீமா ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்ட்டு என்ன மாமா அப்படின்னு அவங்க கையில் ஒன்று தான் கொடுக்குறாங்க. என்னது மாமா இதுன்னு, அட பிரித்து பாருமா அப்படிங்கிறாங்க. பிரித்து பார்த்தா பணமாக இருக்குது நிறையா. மாமா இதில் பணம் இருக்குமாமா அப்படிங்கிறாங்க. ஆமாமான்னு நிறையா இருக்குமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆமாம்மா, எதுக்கு மாமா என் கையில் கொடுக்குறீங்க அப்படிங்க. 50,000 இருக்குமா, இந்தா இன்னும் ₹1, 50,000 அப்படிங்கிறாங்க. 50,000 ஏன் மாமா என் கையில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. உன் தங்கச்சியோட கல்யாண செலவுக்கு வேணும்லம்மா, எல்லா செலவும் நிறைய இருக்குல்ல, அதுக்காக தானே. ஐயோ மாமா, அதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வேண்டாம், எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வேண்டாம் மாமா, இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆசீர்வாதமே போதும் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்து வீட்டில் எல்லாருமே ஆஜராகிறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய ஒய்ஃபுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு இதுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க, சும்மா போனதுக்கு ஒரு மொய் எழுதி 1000 ரூபா வச்சா போதாது, அதுவே இந்த குடும்பத்துக்கு ரொம்ப அதிகம். நீங்கள் என்னட்டா அசால்ட் 50,000 தூக்கி கொடுக்குறீங்கன்னே, உன் பணத்தை கொடுத்தேனா, உன் நகை நட்டை எதுவும் கொடுத்தேனா, இல்லை அப்படிங்கிறாங்க. மாமா வேண்டாம் மாமா, நீங்களே கஷ்டப்பட்டு பென்ஷன் பணங்கிறது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சமாக வருது, அதை நீங்கள் கொடுக்குறீங்க சேர்த்து வச்சு, அதெல்லாம் வேண்டாம் மாமா அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் முத்துன்ட்டு, வேண்டாம்ப்பா, பென்ஷன் பணம் உன் செலவுக்கு எதுக்காவது ஆகும்ப்பா, நீ வச்சுக்கோப்பா, நாங்கள் கல்யாண செலவு எப்படினாலும் நான் பரட்டி கொடுத்துருவேன்ப்பா, அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. மற்ற மாதிரி உன்னோட ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் வந்துச்சா கூட ஒன்றும் இல்லை, ஆனால் அதையும் இந்த முழுசாக இந்த ஓடுகளை தூக்கிட்டு போயிட்டானே, டே அதாவது மாதம் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறான். எங்கே கொடுத்தா, 2 மாதம் தான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ரூபாவும் வரலையே அப்படிங்கிறாங்க. டே முத்து, அதை பற்றிலாம் எதுக்கடா இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, விடுடா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் எப்படினாலும் இதுக்குன்னு ஒரு முறை இருக்கலாமா, சீத்தன் இருந்தாலும் என் பொண்ணு மாதிரில, அவளும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தானே, ஸோ கல்யாணத்தில் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாமா, இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த குடும்பத்துக்கு தான் நீங்கள் தான் இப்போ அப்படியே இறக்கப்படுறதுக்குன்னு இருக்கீங்களே, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வாரி வாரி வழங்குறீங்களே, ஏற்கனவே அந்த குடும்பத்தை வந்து ஒருத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இதில் இது வேறையா அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் இருவோம் வேலையை பாரு அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபை சத்தம் போடுறாங்க. அப்போ ரவி ஸ்ருதி 2 பேர் இருக்காங்க. அப்போ வந்து ரவி சொல்கிறாங்க, டே முத்து, நானுமே இதை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன், சீதாவோட சாப்பாடு செலவு எல்லாமே என் பொறுப்பு, நான் என் டீமை கூட்டிகிட்டு வந்து நான் சூப்பராக சாப்பாடெல்லாம் ஆக்கி போட்டுருவேன், அது செலவு எல்லாமே இதான், நீ வெளியில் எங்கேயும் ஆர்டர் கொடுத்துறாத, அட்வான்ஸ் கொடுத்துறாத அப்படிங்கிறாங்க. ஐயோ ரவி, எதுக்கு அவ்வளோ பெருசு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் வேண்டாம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு மீனா ரொம்ப கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ சீதாக்காக நான் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்க. ஸ்ருதி பக்கத்துட்டு, அதெல்லாம் இல்லை, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி, எல்லோரும் இப்படி இருக்கும்போது பேசுகிறேன்னே, ஆமாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்க. பக்கத்தில் அவங்க மாமியார் வந்துட்டு, நீ தான் கரெக்டான மருமக, நீ பேசும் அந்த வீட்டுக்காக, பாரு இவ்வளோ செலவு பண்ணுறேங்கிறியா, அது என்ன நீ கேளு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ரவி அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, இந்த சாப்பாடு செலவு மட்டும் இல்லாமல் நான் சீதாவுக்கு தனியாக 3 பவுன் நான் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறியா நீ அப்படின்ட்டு ரவி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அடுத்தவங்க மாமியார், ஆமாம் நல்ல ஜோடியாக தான் இருக்கீங்கன்ட்டு, ரோஹிணி நீ என்னம்மா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. நான் வேணும் உங்கள் தங்கச்சி வேணால் பிரைடல் ஃபுல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்க. நீ எதுக்கு அப்படி ஏற்றுக்கிற அப்படின்ட்டு மனோஜ் சொன்னாங்க. டே மனோஜ், நீ என்ன பண்ண போகிறேன்ட்டு அவங்க அப்பா கேட்கவும், சீர்வரிசை கொடுக்கணும், அதனால் நீ வந்து மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் நீ கொடுப்போம், அதுவே 10,000 ரூபா வச்சு பண்ணேன். ஆமாடா